வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். என்எம்சி அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. தே ஹவ் பப்ளிஷ்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, அதில் எவ்வளோ சீட்ஸுக்கு ரெனிவல் கொடுத்துருக்காங்க, புதுசாக என்னென்ன மெடிக்கல் காலேஜஸ் வருது, இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்ல எந்தெந்த காலேஜஸ்ல சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான ஃபைனலாக எவ்வளோ சீட் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணி இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ண என்எம்சி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இதனால ரொம்ப டிலே ஆனிச்சு. ஸோ இப்போ கரண்ட்லி என்எம்சி இதை ஃபைனலைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், நமக்கு நீட் ரிசல்ட் வந்த உடனே ரொம்ப குயிக்கா எம்சிஇசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ராபப்ளி நீட் ரிசல்ட் வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளாரையே கூட எம்சிசி மே ஸ்டார்ட் த கவுன்சிலிங். அஃப்கோர்ஸ் எம்சிசியோட ஷெட்யூலுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பட் எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றத ஸ்டாப் பண்றதுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இந்த வருஷம் இருக்கிற மாதிரி தெரியல. போன வருஷம் ஏன் டிலே ஆனிச்சுன்னா என்எம்சி சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் பண்ணல, அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதும் டிலே ஆகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ எக்ஸாமே டிலே ஆயிடுச்சு. எக்ஸாம்னால கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் போயிடுச்சு. ஸோ நல்ல விஷயம் என்னன்னா அட்லீஸ்ட் வந்து என்எம்சி ஃபைனலைஸ் பண்ணிட்டதுனால ஆஸ் குவிக்லி ஆஸ் பாசிபிள் வி ஷுட் பி ஏபிள் டு ஸ்டார்ட் த கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங்க்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் ரெடி பண்ணிருங்க, காலேஜ் சாய்ஸஸ்லாம் ரெடி பண்ணிருங்க, எங்கெங்க அப்ளை பண்ண போறோன்றதுல தெளிவா இருங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் லெட் அஸ் லுக் அட் எவ்வளோ டோட்டல் சீட்ஸ் இருக்கு எம்பிபிஎஸ்க்கு. இப்போ பர்டிகுலரா இந்த வீடியோல லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. தமிழ்நாடுல எவ்வளோ காலேஜஸ் இருக்கு, அதுல எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். அதே போல பாண்டிச்சேரியில ஏதாவது சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். கம் லெட்ஸ் கோ. ஸோ இது வந்து என்எம்சி கொடுத்திருக்க டேட்டாவை கொஞ்சம் ஈஸியா ரீட் பண்ற மாதிரி எக்ஸல்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 823 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுல வந்து INI இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணல, அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் பர்டிகுலர்லி ஜிப்மர், எய்ம்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இதுல இன்க்ளூட் பண்ணல. அது இல்லாம கிட்டத்தட்ட 823 காலேஜஸ் இருக்கு. எவ்வளவு சீட்ஸ் ரெனியூவல் பண்ணியிருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட 1,27,000 சீட்டு ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எய்ம்ஸ் ஜிப்மர்லாம் சேர்த்தோம்னா ப்ராபப்ளி இட் வில் பி ஒரு 1,29,000 1,30,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ டோட்டலா சீட்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 9,911 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 சீட்டு இந்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அக்ராஸ் இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லா மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கரண்ட் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,36,939. ஸோ நம்ம எய்ம்ஸ் ஜிப்மர் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,40,000 நெருங்குது. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் சீட் கவுண்ட். இப்போ நம்ம வந்து புதுச்சேரியில எவ்வளோ சீட்டு இருக்கு, ஏதாவது புது காலேஜஸ் வந்திருக்கான்றத நம்ம பார்த்தரலாம். ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 காலேஜஸ் இருக்கு. இதுல ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால் சேர்க்கல, அது சேர்க்காம 8 காலேஜஸ் இருக்கு. 1,630 சீட்ஸ் லாஸ்ட் இயர் இருந்ததை ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் புதுசா அப்ரூவல் கொடுத்திருக்கிறது 150 சீட்டு. ஸோ டோட்டலா ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால் இல்லாம 1,780 சீட்ஸ் இருக்கு. இதுல இந்த 150 சீட் எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது விநாயகா மிஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால், அதுல 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 150ல இருந்து 200 சீட் ஆகியிருக்கு விநாயகா மிஷன்ஸ் காரைக்கால். அடுத்து இந்த இன்ஃபர்மேஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. பிம்ஸ் which is a very popular medical college in பாண்டிச்சேரி, அதுல 100 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150ல இருந்து 250 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்மே, அதாவது பிம்ஸ், மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, 3மே 250 சீட் இப்போ அவைலபிள். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 250 சீட்டை ரீச் பண்ணிருச்சு. ஸோ லெட்ஸ் நவ் லுக் அட் தமிழ்நாடு. தமிழ்நாடுல என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 78 காலேஜ் இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுல எய்ம்ஸ் மதுரை சேர்க்காம 78, எய்ம்ஸ் மதுரையும் சேர்த்தீங்கன்னா 79. 13,049 சீட்டு ரெனிவல் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த 49 வந்திருக்குன்னு எனக்கு தெரியல.
அதாவது வந்து இஎஸ்ஐ சென்னையில 149 சீட்ஸ் தான் ரெனிவல் கொடுத்துருக்காங்க. ஐ தாட் அதுல 150 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஏன் 149 போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் தட்ஸ் அ ஸ்மால் டிஃபரன்ஸ். லெட்ஸ் நாட் ஒரி அபவுட் இட். ஸோ 13,049 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எவ்வளவு? 950 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து 950 சீட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாத்தீங்கன்னா 13,999. ஸோ எய்ம்ஸ் மதுரையை நம்ம சேர்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து 14,000 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எந்தெந்த காலேஜஸ்ல சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத மட்டும் பார்க்கலாம். ஒரே ஒரு புது மெடிக்கல் காலேஜ் தான் இந்த வருஷத்துக்கு அப்ரூவல் ஆகியிருக்கு. ஆஸ் ஆஃப் டுடே என்எம்சி ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ்க்கு தான் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன மெடிக்கல் காலேஜ்னு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது எங்க இருக்குன்னு நான் கூகுள் பண்ணி பார்த்தப்ப இட் இஸ் லொகேட்டட் அட் அ பிளேஸ் கால்ட் மேவலூர் குப்பம் விச் இஸ் நியரர் டு சென்னை. பெங்களூர் ஹைவேல சென்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கும் நடுவுல கிட்டத்தட்ட இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு சவிதா மெடிக்கல் காலேஜ் தான் கூகுள் காட்டுது. சவிதா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ள போகுது. சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆன் த ஹைவே இருக்கு. பட் இது கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கு. இட்ஸ் அ பிளேஸ் கால்ட் மேவலூர் குப்பம். ஸோ இது வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி அ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி தெரியல. பிரைவேட் மெடிக்கல் காலேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், செல்ஃப் ஃபைனான்சிங்கா. ஸோ இதுல வந்து ஒரு 150 சீட் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட். இது வந்து லாஸ்ட் இயர் பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தது. இந்த வருஷம் டீம்டு யூனிவர்சிட்டியா ஆக போகுதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் என்எம்சி வெப்சைட்ல இந்த டீம்டு யூனிவர்சிட்டியா தான் காமிச்சிருக்காங்க. ஸோ 150ல இருந்து இதுல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி 200 சீட்டா ஆகி இருக்கு. லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் விச் இஸ் அகெயின் அ டீம்டு யூனிவர்சிட்டி, அதுல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி அதுவும் 250 ஆகிடுச்சு. அடுத்து 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் விச் இஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தது 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது நாமக்கல், திருவள்ளூர் அண்ட் திருப்பூர். நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூர் மூணுத்துலயும் 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா இப்போ ஒவ்வொரு காலேஜ்லயும் 150 சீட்ஸ் இருக்கு. ஸோ ஓவரால் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல ஸ்டேட் கவுன்சிலிங்ல we will get these 3 colleges additional seats. Of course இந்த 150 சீட்ல 15% will go to all India counseling. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 23 சீட் போயிருன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கக்கூடிய 127 அல்லது 128 சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வரும், which is a good news. அடுத்து இந்திரா மெடிக்கல் காலேஜ். திஸ் இஸ் அ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். இதுல ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் ஆகி 250 சீட் ஆகியிருக்கு. கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் விச் இஸ் அ பிரைவேட் யூனிவர்சிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதுல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி 150 ஆகியிருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, இதுல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி 200 சீட் ஆகியிருக்கு. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 150ல இருந்து ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் ஆகி இப்போ 250 சீட் ஆகிடுச்சு. ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ், அதாவது வந்து அன்னை மெடிக்கல் காலேஜ், லாஸ்ட் இயர் வரைக்கும் we called it as அன்னை. இப்போ ராஜலட்சுமி குரூப் டேக் ஓவர் பண்ண பிறகு அதோட பேரை மாத்திருக்காங்க, which is now called as ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ். இது வந்து 200ல இருந்து 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி 250 ஆயிடுச்சு. அடுத்து சுவாமி விவேகானந்தா which is also a private medical college. இதுவும் வந்து 250 ரீச் ஆயிடுச்சு, 50 சீட் இன்க்ரீஸ். தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ் which is a private university, அதுல ஒரு 100 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விநாயகா மிஷன்ஸ் காரைக்கால், விநாயகா மிஷன் சேலம்ல ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே பாண்டிச்சேரியில விநாயகா மிஷன்ஸ் காரைக்கால் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆகியிருந்ததை பார்த்தோம். இப்போ விநாயகா மிஷன் சேலம்லயும் ஒரு 50 சீட் இன்க்ரீஸ் ஆகி டோட்டலா 200 சீட் அங்க வந்திருக்கு. ஸோ டோட்டல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 950. இந்த 950ல 150 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், இன்னொரு 150 சீட்ஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது வந்து லலிதாம்பிகை, விநாயகா மிஷன்ஸ் அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஸோ இது மூணும் வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கலாம். 150 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சீட்ஸ், 150 டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ 300 சீட்டு போக மீதி இருக்க 650 சீட் வந்து பிரைவேட் காலேஜஸ் அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கீழே வருது. ஸோ ஓவராலா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்னு பார்த்தோம்னா 150 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் சீட்டு, 650 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி சீட்ஸ். ஸோ டோட்டலா ஒரு 800 சீட்ஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வரும். அஃப்கோர்ஸ் அதுல ஆல் இண்டியா சீட்ஸ் போக மோர் ஆர் லெஸ் மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ் ரைட், அந்த சீட்ஸ் வரும். கிட்டத்தட்ட 800ல ஒரு 23-24 சீட்டு தான் வந்து வில் கோ டு ஆல் இண்டியா கவுன்சிலிங். மீதி வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வரும். அஃப்கோர்ஸ் 150 சீட் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு என்எம்சி ரிலீஸ் பண்ணியிருக்குது. சார் இது ஃபைனலா?
இதை தவிர வேற எந்த காலேஜும் வராதா, இதை தவிர வேற எந்த காலேஜ்லயும் சீட் இன்க்ரீஸ் ஆகாதான்னா இல்ல. இட் மைட் ஹேப்பன். இதுக்கப்புறமும் ஏதாவது காலேஜஸ் அப்ரூவல் ஆகலாம், ஏதாவது காலேஜஸ் அப்பீல் போய் திரும்ப சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் வி கேன் பி கான்ஃபிடென்ட் தட் இந்த 950 சீட் நமக்கு இருக்குப்பா அப்படின்றத வந்து நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, வாய்ப்புகள் இருக்கு. பட் அது ஆகுமா ஆகாதான் நம்ம சொல்ல முடியாது. என்எம்சி சப்சிக்வெண்டா they might release further approvals possible, but as of now let's be confirmed that 950 seats increase ஆகிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. எந்த காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் லெட் மீ நோ. எந்த காலேஜ் இன்னும் சீட் இன்க்ரீஸ் ஆகல சார், இந்த காலேஜ் இவ்வளோ வருஷம் ஆகுது, இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு, ஆனா இந்த காலேஜ் மட்டும் ஏன் சார் சீட் இன்க்ரீஸே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? அது என்ன காலேஜ்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. we will discuss, right? Thank you. Bye bye.